இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்தார், மரித்தார், உயிரோட எழும்பினார், இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக ஆளுகிறார், திரும்ப ஒரு நாள் வரப்போகிறார். அது சத்தியங்க. அது அதுக்கும் வசதிக்கும் அது அப்புறம். இவர் ஒருத்தர் தான் ரட்சகர் என்பது சத்தியம். இவருடைய நாமத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு இருக்குது என்பது சத்தியம். இவரை நம்பினாதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும்ன்றது சத்தியம். அதனால நம்புங்க. இவரை நம்பினா பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, கூட கோடி ஆசீர்வாதம் கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், பலவிதமான பூலோக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் சத்தியம். ஆனால் இந்த விழுந்து போன உலகத்தில் வாழ்றதுனால கூட உபத்திரமும் வரும். அதுவும் சத்தியம். எதற்காக நம்புகிறீர்கள்? வெறும் வசதிக்காக நம்புகிறவர்கள் கிடையாது நாம. இது சத்தியமா இல்லையா? சத்தியம்னா அதை நம்பணும், சத்தியம் இல்லைன்னா அதை தூக்கி எறியணும். இது சத்தியம். என்ன துன்பப்பட்டாலும் கடைசியில் அதை நம்ம எப்படி பார்ப்போம்? இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அதுவும் சத்தியம்தான். நமக்கு இறுதியாய் கிடைக்க போறது ஒரு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. அதுவும் சத்தியம்தான். பரலோகம் என்பது ஒன்று இருக்குதுன்றது சத்தியம். இந்த வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சிடல, இங்க நடக்கிறது தான் எல்லாம் கிடையாது. அது சத்தியம். இங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ் அகலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிருந்து இங்கே தான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி இவ்வளோதான். அப்புறம் நித்தியம் இருக்குங்க. நித்தியம் இருக்கு, நித்தியம் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ உலகத்தார் இதெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் மனதில் வைத்து வாழுகிறோம் நாம. இந்த சத்தியத்தை அறிந்த மக்கள். அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி சந்திக்க முடிஞ்சது. யோவான் ஸ்நானன் எப்படி தலையை கொடுக்க முடிஞ்சதாங்க? அவருக்கு தெரியும் நித்தியத்துக்குள்ள நுழைய போகிறார், நித்திய பலனி ஆசீர்வாதத்தையும் பெற போகிறார். கிறிஸ்தாஸ்தமுக்கு தெரியும் என்ன பண்ணாலும் என் நித்தியத்தை தொடவே முடியாது, போ என் ரட்சிப்பை தொடவே முடியாது. அப்போ மரணத்தை கண்டே பயப்படாதவர்கள் இந்த வாழ்க்கையில் எதையும் கண்டு பயப்பட தேவையே இல்லை. இஃப் யூ ஆர் ரெடி டு டை, யூ ஆர் ரெடி டு லிவ். சாக ரெடினா அடுத்தது நீங்கள் வாழவே ரெடி. கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை சாக ரெடி ஆக்கி விட்டுருது. நீ இன்னைக்கு செத்தா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மரண பயம் போயிடுச்சா, இப்போ எதை கண்டும் பயப்பட தேவையில்ல, சந்தோஷமா வாழுப்போம். அதுதாங்க வாழ்க்கை. வாழ்ந்தா அப்படி வாழணுங்க, எந்த பயமும் எல்லாம் வாழணும். சாகும்போது அப்படி சாகணுங்க. கிறிஸ்துவின் பேர்